இது வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இப்போ எல்லா ரூட்லையும் வந்து தண்ணி நிறைஞ்சி போகிற அப்படிங்கிறதால இது வந்து இந்த செட்டப்பை வந்து அவங்க வீட்டில் வச்சா யூஸ்ஃபுல்லாகிக்கு. இது வந்து ஒரு வாட்டர் டேங்க் உதாரணத்துக்கு எடுத்தேன். இது வந்து அந்த செட்டப் இப்போ செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து 20% குலைக்கி எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைட் ப்ளூ கலர் லைட்டு 10. அடுத்து வந்து இது 40% குலைக்கி ஆரஞ்சு கலர் லைட் வந்து 10. இது வந்து 60% குலைக்கி க்ரீன் கலர் லைட் 10. இதை வச்சு எங்களுக்கு வேணாம் கேளுமையோட டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்குதுண்டு. அடுத்தது வந்து 80% குலைக்கி ரெட் கலர் லைட் 10. இதை வச்சு எனக்கு கேளுமையோட என்னோட டேங்க்ல எத்தனை பெர்சன்ட் இதுண்டு. இது அலாரம் சவுண்டோட டேங்க் ஃபுல்லாக நடந்தனைக்கு சத்தம் கேட்கும். அப்போ என்னுடைய டேங்கை ஆஃப் ஆக்கி இதை செய்கிறதுக்கு தேவையான சாமான் வந்து டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், எல்இடி லைட்ஸ், பேட்டரி, அடுத்தது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச், அடுத்தது டேங்க்கில் ஃபுல்லாக நினைக்கி எங்களுக்கு அலாரம், அதை அடுத்தது வயர்ஸ் எல்லாம் நார்மல் வயர் தான். ஆனால் இது வேலை செய்கிறதுக்கு மெயினாக வந்து ஏர்த் வயர் கொடுக்கணும் டேங்க்கில் அடியில். இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து தண்ணியெல்லாம் நிறைஞ்சி போகிற அதையும் கணக்கெடுக்கிறதில்ல. அதனால் இப்படி ஒரு செட்டப் பண்ணி நாங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தா எங்களுக்கு இதை ஒன்றாக்கி வச்சுருந்தா டேங்க்கில் எத்தனை எவ்வளோக்கு தண்ணி இதுன்னு விளங்கலையும் அடுத்து ஃபுல்லாகினா எங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு லேஸ் ஆகிக்கும். வேண்டாம் அலாரம் சவுண்ட் அடிச்சுட்டே ஆகிக்கும். அதனால்